Hi guys, welcome to என்னது கலவரமான குக்கிங் ஷோ எபிசோட் 2. நம்ம கலவரமான குக்கிங் ஷோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டிருந்ததுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க. அதுவும் எங்க சமையலை பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்து அந்த ரெசிபி சூப்பரா வந்துச்சுன்னா யாரும் சொல்லல. ஏன்னா யாருமே செஞ்சு பார்க்கல. ஏன்னா இது நார்மல் சமையல் ஷோ கிடையாது, கலவரமான குக்கிங் ஷோ. ஓகேவா? கொஞ்சம் ஓவராலா வாய் ஆடுது, கண்ட்ரோல் பண்ணிக்கோ. போகட்டும், பாப்பா கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஓகேவா? போன வாட்டி பிரான் குழம்பு பண்ணோம், இந்த வாட்டி வந்து என்ன குழம்பு? இந்த குண்டு எனக்கு நண்டு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிருக்கு. குண்டுலாம் கிடையாது, ஒல்லில கிடையாது. ஓகே, ஏதோ ஒண்ணு, அதான் பிரச்சனை இப்போ. சரி, ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து சூப்பரான நண்டு குழம்பு சாப்பிட்டு அப்படின்னு எப்போன்றத நீங்க வந்து வெறிக்க பார்க்க போறீங்க. அதான் அவ்வளவுதான் இன்னைக்கு அதான் வீடியோ. ஓகே, குழம்பு இல்ல கிரேவி, இல்ல கிரேவியா குழம்புன்னு போன வாட்டி கடைசியில டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீ ஊத்துற தண்ணி, ஐயோ இவன் போன வாட்டி ஊத்துனானே தண்ணி டேங்க்ல தண்ணி தீர்ந்து போச்சு. அந்த மாதிரி ஏதாவது போடணும், தண்ணி அள்ளி ஊத்திட்டு இருந்தா நீங்களே பாத்துப்பீங்க. இந்த வாட்டி அதனாலதான் பிடிங்க இங்கிட்டு வச்சிருக்கேன், தண்ணி அளவாதான் ஊத்தணும். ஓகே சரி, ஓகே. நண்டை போய் கிளீன் பண்ணிட்டு வரோம். திருப்பி சமைக்கிறது செத்து பண்ணா சமைக்க முடியும். நாத்தடிக்குது, மனுஷன் நிமான அதெல்லாம் குப்பை போடுறதுக்கு இடம் வேணுமே. வாயில கொடு. பைத்தியம் ஆரஞ்சு இதுலயே போட்டுக்குவோம், கடைசியில கிளீன் பண்ணிக்குவோம். அப்ப நண்டை இதுல போட்டு கிளீன் பண்ணுவா? ஐயோ பைத்தியக்காரா, ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, ஒரு வழியா கழுவிட்டு வந்துட்டோம். என்னப்பா வருத்தம் உனக்கு? சொல்லுப்பா. ஐயோ இது கலந்து வந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு கழுவுறத வந்து காட்டு அப்படின்னு வந்து சொன்னா, இவன் கழுவுறத காட்டாம எதுக்கு கழுவுறத காட்டணும்? ஆமா, இன்னைக்கு அழகா இதுக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா வந்தேன். சரி ஓகே, நின்னு கழுவுறத வந்து காட்டணும் அப்படின்னு. அதனால எடுக்கல. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா? இந்த அது அப்படி ஓரமா வச்சது. நண்டுக்கு அவ்வளவு கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஜஸ்ட் உப்பு மஞ்சப்பொடி மட்டும் போட்டு நல்லா ஒரு 2 தடவை அவங்களே அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க கழுவ மட்டும் செய்யணும், அவ்வளவுதான். வேற ஒரு வேலையும் இல்ல உங்களுக்கு. ஓகே, இது கடைசியா தான் யூஸ் ஆகும். ஓகே, அதனால கீழே வச்சிடலாம். இப்போ மேல இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். அப்புறம் எதுக்கு வந்து கொண்டு அடுக்குறேன்? எனக்கு ஏதாவது வேலை வைக்கணும், வெட்டியா உட்காந்துருக்காளே இவளை வந்து இங்க எடுத்து வச்சு சும்மா கீழே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம்னா அப்படின்ட்டு. எஸ், ஆப்வியஸ்லி. அடுப்பு ஆன் பண்ணு போ தம்பி. அடுப்புல சுவிட்ச் எல்லாம் போட்டு தான் இருக்குது, ஆன் பண்ணா ஆன் ஆயிடும். என்னடி ஆன் பண்ணிது? அதான் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். இந்த வாட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்த போறோம் தேவையான அளவு. ஓகே, எல்லாம் ஊத்து. நான் எப்ப அறுக்க ஆரம்பிச்சு அரு போன வாட்டி மாதிரி தான் அரு டப் 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 டப்னு அறுத்து கொடுக்கணும். போன வாட்டி ஸ்லோவா இருந்தேன், இந்த வாட்டி வந்து டான் டான் வரும். ஏன்னா எனக்கு வந்து பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு கட்டிய தொட்டதுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் கட்டிய பிடிக்கிறா. அப்புறம் எப்ப சொல்றது? இப்பதான் சொல்லணும். ஐயோ, முக்கியமான பொருளை காணாமே. சோம்பு. சோம்பெல்லாம் இங்க இருக்கு. ஐயா, அப்புறம் அது கொடுத்தா தானே போட முடியும். இந்த கத்தி வர மாட்டேங்குது, வேற கத்தி எடுத்து வாடா. பாரு இப்படி இருக்கு. ஓகே, இது நான் பண்ணிக்கிறேன். சோம்பேறி போடுறதுக்கு இப்படிதான் பண்ணுவா. எல்லாத்தையும் ஆகாவலி வேலைதான் பாப்பா. ஓகே, ஆகாவலி இல்ல, நான் இன்பவல்லி. தேவையான அளவு சோம்பு. ஓகே, ஸ்மெல்லுக்காக. வாயில நல்லா அசிங்கமா வந்துரும். போச்சு, கழுகுது. அதனால அப்படியே குறைச்சு வச்சுக்குவோம். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. 2 அறுத்து கொடுத்தேன்னா சின்ன சின்னதா வெட்டிடுவேன். இப்ப நான் இது எங்க வைப்பேன்? சீக்கிரம். சாரி, இதுதான் கலவரமான குக்கிங் ஷோ. உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நம்மளே எல்லாத்தையும் பண்ணிடலாமா? நானா வெட்டி கொடுத்தேன்னா சின்ன சின்னதா வெட்டிடுவேன். நானே சின்ன சின்னதா வெட்டிடுறேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ஆளைகளையும் மண்டைகளையும் பாரு. கூட ஒரு நிமிஷம் கத்திய கூட. அப்புறம் அதுக்குள்ளலாம் என்னால பொய்யோ கருகிருச்சுடா. கருகலடி, பிரௌனிஷ் தாண்டி இருக்கு. உடனே பொய் சொல்றேன், எனக்கு இங்க வாட கறி போய் வருது. அதெல்லாம் கிடையாது. முக்கியமான பொருளே ஒண்ணு எடுக்காம வந்துட்டோம். அது என்ன பொருள் கண்டுபிடி. லைட்டர். தப்பு. நானு தப்புன்றேன். ஐயோ, வெட்டு சீக்கிரம். அப்படியே கைய வெட்டுவா. கைய வெட்டி ஐயோ கீயோன்னு அழுக வேண்டியது, ரத்தம் வரும். அப்புறம் அப்புறம் உனக்கு மனசு ரத்தம். ஐயோ சாமி, ஃபேன் போட வாங்குறீங்களா? ஆண்டவரே இல்ல, இந்த சாத்தானை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. அவர் சொல்லுவாரு, நீ ஏத்துக்கிட்டதே நான் வேற ஏத்துக்கிட்டேன். உன்னையதான் சாமியாக்கு முன்னாடி இப்படி ஒரு பிள்ளைய நீ ஏத்துக்கிட்டது. நான் சொன்னேன்னா அப்படிலாம் இல்ல. Just for fun, don't take it serious. அள்ளி போடு, டைம் ஆகுது பாரு. வேர்வையும் வலிச்சு போடு. தண்ணி இல்லன்ட்டு இன்னைக்கு வேர்வையை தான் போட போறேன். வேர்த்து ஒழுகுது.
ஐயோ போடு டக்குன்னு. வெளியே போய் விழுகுது, மெதுவா போடு. எங்க பாருங்க தட்டு போற முடி முடிய வச்சுதான் நீங்க நண்டு சமைக்க போறோம். பண்ணனால 2 முடி விழுந்துருச்சு, அது பிரச்சனை. அதை எடுத்து வெளியே போட்டாச்சு guys. இப்ப முக்கியமான பொருளை மறந்துட்டேன். அதை சொல்லி தொலை என்ன. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறந்துட்டேன், எடுத்து வா. பண்ணிட்டு பத்தி ஊத்தி எண்ணெய் ஊத்தணும், இல்லைன்னா கத்துவா. ஏன்டா இவ்வளவு எண்ணெய் ஊத்துறேன்னு கத்துவா. 2 hours later. ஊத்தே. கடையில வாங்குறது கெட்டு போனா என்னலாம் தெரியல, ஆனா பரவாயில்ல போடுறோம். ஏன்னா இது கலவரமான குக்கிங் ஷோ. பாத் இன்னும் கொஞ்சம். இந்த மஞ்சள் கலர்ல வேற ஏதோ மாதிரி இருக்கு. இருக்கும்டி, இருக்கும். போதும். ஓகே, இது வந்து அடுத்த வாரம் சமைக்கிறதுக்கு என்ன வச்சுக்குவோம். நல்லா கெட்டு போக மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் கெட்டு போக டேஸ்டா இருக்கும். இது மீன் குழம்பு இல்ல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இவளை வச்சுக்கிட்டு ஐயோ கடவுளே, திருப்பி என்னைய போக வருது. என் பக்கம் பிரைட்டா இருக்கு. திருப்பி என்னைய சொல்ல வைக்கிறாளே. கிண்டு தக்காளி வெட்டு, அதை யார் வெட்டுவா? கலவரமான குக்கிங் ஷோ. டைம் ஆயிடுச்சுன்பா, கருகுறீங்க. இந்த ஃப்ளேவர் தூவிக்கிறேன். வெட்டுன்பா டப்புன்னு. ஐயோ கை வர மாட்டேங்குது, பதட்டத்துல வர மாட்டேங்குது. டென்ஷன் ஆனாலே எனக்கு வராது. இன்னொரு முக்கியமான பொருளை மறந்துட்டோம், என்னன்னு சொல்லு. திருப்பி இன்னொரு முக்கியமான பொருள் என்ன ஜூஸ் தான் வருது வெட்டுமா. டப்புன்னு இங்க கருகுது பாரு. நீ பாட்டு கை ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு அப்படியே அடுத்த செகண்ட் எல்லாம் வேணும்னா வேணும், அப்படிதான் கொடுக்கணும். நீ நான் என்ன தாமோதரனோட மகளா? நீ அப்படிதாண்டி கொடுக்கணும். நான் முதல்ல அரை தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதெல்லாம் பத்தாது, இன்னும் போட்டு. என் பக்கம் வருது. காத்தடிக்கிறதுனால கொஞ்சம் குழுன்னு ஜாலியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா காத்தடிச்சா நல்லா இருக்கும். லைட்டா அப்பப்ப மட்டும் காத்து வந்துட்டு போகுது. எனக்கு ஜாலியா இல்ல. ஏன்னா இப்படி அடுப்பங்கரையில போட்டு ஆவியா விடுறேன். எப்படி நான் எங்க குடும்ப நாளி மாதிரி ஏசியில படுத்திருக்கேன். இப்போ உட்காந்து கண்ணுல தண்ணி நைட்டு ஏசி போடலான்னு கூப்பிட்டாலே வேணா குளிர்னு சொல்றவ இவ. குடும்ப நாளில இருக்கவளா. கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்தா பரவாயில்ல. குடிக்கிறதுக்குடி அடியே பாரு, வேர்த்து ஒழுகுது ஹீட்ல உட்காந்து. உனக்கு என்னத்துக்கு வேர்க்குது? நான் தான் நெருப்புல உட்கார்ந்து இருக்கேன். நெருப்புல என்ன சொல்றது, ஹீட்ல. அற்புதமான டிக்கி தான் உங்களுக்கு. நெருப்புல உட்காந்து இப்படி உட்கார்ந்து இருக்கேன் நான். கொலகர கையோட தண்ணி எடுத்து சொல்றேன். அப்படிதான் எடுப்போம் நாங்க. ஏன்னா இது கலவரமான குக்கிங் ஷோ. ஊத்தி விடுவோம். ஏன்னா இது கலவரமான குக்கிங் ஷோ. இந்த பாரு தலையோட ஊத்தி விட்டுறேன், அமைதியா உட்கார்ந்து. ஏன்னா இது கலவரமான குக்கிங் ஷோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நான் ஆரம்பிச்சுட்டேன்டா. ஓடி திருத்த முடியாதுங்க. இது நகர்ந்து இங்க என்ன இங்க வயிறு எரியுது எனக்கு. வயிற்றுல வச்சு நண்டு அங்கிட்டு இருக்கு. முதல்ல பொடியெல்லாம் போடணும். இல்ல இது இன்னும் வதங்கவே இல்ல. வதங்குறதுக்குள்ள தண்ணிய ஊத்திக்கலாம். அவங்க சமைச்சாங்கன்னா இந்த பெஞ்ச் எல்லாம் வந்து எவ்வளவு கியூட்டா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுகெல்லாம் தக்காளி வெங்காயம் வெட்ட சொன்னா அப்படித்தான் இருக்கும். பாரு இங்க கொஞ்சம்னு. நீ சமைச்சு வச்சிருக்க ஒரு கன்றாவியா, அதை விட இது நல்லா தான் இருக்கு. எடுத்து காட்டிடுவேன். காட்டு. நல்லாதான் இருக்கு. யார்கிட்ட வேணா எடுத்தாமி. அவங்க வந்து அட்டாச் பண்ணிட்டோம் கேமராவை, அதனால எடுக்க முடியாதுன்ற ஒரே காரணம். ஹெட்செட் அடிக்குது இல்ல, நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் சாப்பிடாத, நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த வாட்டி பாகுபாடுலாம் கிடையாது. போன வாட்டி கூட நான் சாப்பிட மாட்டேன். இந்த வாட்டி சாப்பிடாட்டி போ அப்படின்றது. பரவாயில்ல சாப்பிட. நீ வாங்கி எடுத்துக்கிட்டாலும் அள்ளி வலிச்சு நிக்கிறேன். பெஞ்சை டெக்கரேட் பண்றதுக்காக வந்து காட்மாலி வச்சிருக்கோம். காட்மாலி போன வாட்டி கருவேப்பிலை இருந்துச்சு. இந்த வாட்டி கருவேப்பிலை எங்கடி போச்சு? இதுல என்ன சேர்த்துருக்கா? அளவா புடிங்கிட்டோம் இந்த வாட்டி. ஐயோ உப்பு போட மறந்துட்டியா? பரவாயில்ல, நானா தக்காளிக்கு அப்புறம் தான் உப்பு போடுவேன். ஆனா உப்பு ஜாடியை காணோம். நான் போடுறேன். நானே போட்டுக்கிறேன், நோ ப்ராப்ளம். எனக்கு ஏதாவது வேலை கூட உடனே வந்து கடைசியில வந்து நான் தான் பண்ணினேன் நண்டு கிரேவி அப்படின்னு காட்டுவேன். ஆமா, நம்ம ஏதாவது பண்ணணும். ஏன்னா மல்லித்தலை கடைசியில பூவா வெக்கமா இல்ல சேர்ந்து பண்ணணும் சொல்லுவியா? இல்லைன்னா இப்பயே நான் நிகழ்ச்சியை விட்டு கிளம்பிடுவேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட். என்ன நிகழ்ச்சி நடக்கிறேன்? கலவரமான குக்கிங் ஷோ, குலவரமான குக்கிங் ஷோ நான் இல்லாம. ஓகே, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. சேனல் ஓடுது. என்னாலதான் இந்த கலவரமான குக்கிங் ஷோ ஓடுது. சரி வா, இங்க வா, இங்க வா, நான் அங்க உட்கார்ந்துக்கிறேன். மெயின் செஃப்
நீங்க தான் உட்காருங்க. கோவப்படுவார் அப்படியே அப்பப்ப கொஞ்சம் கோவம் கொஞ்சம் வந்துரும். தண்ணி ஊத்துன்பா, அடி பிடிக்குது. தண்ணியே ஊத்து, அப்பதான் அளவா ஊத்து. நானும் எக்ஸ்ட்ரா ஊத்துவேன். நக்கல்யா அவனுக்கு. நல்லா புகையா பறக்குது. எச்சி கழிச்சு பண்ணிட்டு இருக்கா இங்க உட்காந்துக்கிட்டு. அப்பதான் நீ அதை சாப்பிட மாட்டேன்னு. அதுல இந்த தண்ணி தானே ஊத்துவோம். நானும் இப்ப சாப்பிடுவேன். எடுத்துட்டேன், மாப்பிள்ளை எப்படி தாளிட்டு வாரு. சீப் எடுத்துட்டியா? சீப் எடுத்துட்ட? புரியல. ஜோக் பார்த்தது இல்லையா வடிவேல் ஜோக்கு? சீப் எடுத்துட்டேன், மாப்பிள்ளை எப்படி தாலி கட்டுவாரு, எப்படி கல்யாணம் நடக்கும், கல்யாணத்தை நிறுத்திட்டோம் பார் அப்படின்னு வடிவேல் வாக்கி டாக்கி காமெடியில. அப்படியா? அந்த மாதிரி பாட்டில் எச்சியை வச்சுட்டேன், அந்த தண்ணியை ஊத்தி சமைக்கிற நண்டனி எப்படி சாப்பிடுவேன்? நான் சாப்பிடுவேன் அதெல்லாம். வாங்கிட்டு சரி ஓகே, பொடி 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 ரெடி பண்ண. மூடி வரணும் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொடி போடுன்பா. ஓகே, அடுத்த பொடி. சிட்டிகை ஒரு சிட்டிகை தூள் போட்டா போதும். அடுத்து வந்து கரம் மசாலா போட போறோம். ஓகேவா? கரம் மசாலா போதும் 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 போதும். அந்த மீன் கடை அதுலயே வந்து அவங்களோட ஸ்பெஷல் மீன் மசாலா கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கணும். ஓகே, அடுத்து மல்லித்தூள் கீழ இருந்து இப்படி எடுத்து இப்படி வச்சோம்னா மல்லித்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். போன வாட்டியே சொல்லியிருந்தோம், மல்லித்தூள் வந்து எக்ஸ்ட்ரா போடணும். எக்ஸ்ட்ரா போட்டோம்னாதான் வந்து என்ன மாதிரி வரும், கொஞ்சம் தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அடி பிடிக்குது. திருந்த மாட்டாங்க. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஐயோ கருவி எடுத்து போச்சு. ஐயோ, கலவரமான குக்கிங். உண்மையாவே கலவரமாயி போச்சு. இது என்னது? இது என்ன தூள் போட்ட? என்ன தூள்னா தெரியல, இங்க வச்சிருந்த போட்டேன். நண்பா இப்படியே போன வாட்டி கிண்டுனீங்க, அப்படியே மூஞ்சி டென்ஷனா வச்சிருந்தேன். டென்ஷன் ஆக்கின்ற மாதிரி இல்லை, நானே கலாய்க்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த சொல்லல. கிண்டிட்டேன், அதை வச்சு ஏதாவது மீன் போட்டு சீக்கிரம் இருட்டி போயிரும்போல ஓ நண்டு வர மாட்டேங்குது. முடிஞ்சு. அடுத்து ஊத்தணும்ல, நண்டு போடணும்டி. வெளியே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எடுத்து போடு உள்ள. கண்டாய் அதெல்லாம் அசிங்கமா நினைப்பாங்க. அவங்க பாக்காதப்ப இப்படி போட்டுறாங்க. அதுவும் உள்ள போடல, வெளியே தான். திருப்பி எடுத்து உள்ள போட்டு போடி பைத்தியக்காரி. சரி ஓகே, நண்டு எடுத்து போடு. திருப்பி அடி பிடிக்குது டப்புன்னு. ஓகே, நண்டு எடுத்து கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறேன், கம்ஃபர்டபுளா இல்ல. போடு டக்குன்னு போடு. பாருங்க, நண்டு அப்படியே விழுகும் பாருங்க. அட ஐயா, நீ போடு நம்ம நண்டை. போடு 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 போடு. என்ன கிண்டதான் முடியல, அப்படியே தண்ணி ஊத்தி மூடி வச்சிருவோம். தண்ணி எடுன்பா. ஏன் கிண்டணும்? கிண்ட முடியலையே. முடியும், அப்படியே அடியில இருந்து இப்படி எடுத்து எடுத்து உள்ள போடு. 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 மேல வந்து நண்டு பொங்கி வருது. பெரிய சட்டியா எடுத்துக்கோங்க நீங்க பண்ணும்போது. நாங்க பெரிய சட்டியா எடுத்துருவோம். ஏன் வெளியே வருது கரண்டி? கலவரமான குக்கிங் சொல்ல, அதனாலதான். சரி ஓகே. தண்ணி தண்ணி ஊத்து. தண்ணி 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 இப்ப ஊத்தக்கூடாது. ஊத்து நல்லா ஊத்து. ஐயா, உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. ஊத்து ஊத்து. 4 லிட்டர் ஊத்தி அம்பட்டேன். நிறைஞ்சு பொங்கி வெளியே போகுது. நண்டெல்லாம் வெளியே போயிரு, தண்ணி மட்டும் தான் உள்ள இருக்கும். அவ்வளவுதான், ஊத்திட்டான். 1 லிட்டர் ஊத்திட்டான். இப்ப வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்பா கிட்ட போய் தண்ணிய புடிச்சிட்டு என்ன மேல மூடி கிளம்புறேன். தண்ணிய புடிச்சு நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். போற வழியில மேல மூடுறதுக்கு மூடி எடுத்து இன்பா. முடியல. மூடுங்க. இதெல்லாம் நிக்காது, பத்தாதுங்கப்பா. போ. வர மாட்டான். என்னை அனுப்பிவிட்டு என்னை கலாய்ப்பான்னு நினைக்கிறேன். இதனாலயே எனக்கு போக பயம். ஓகே கைஸ், இப்போ வந்து இன்பாவை நம்ம என்ன கலாய்க்க போறோம்? போடி போயிட்டு. ஏய் ஒழுங்கா ஓடி போயிரு, டென்ஷன் ஆயிடுவேன். இந்த பாருங்கப்பா, ஒளிஞ்சிட்டு இருக்காது தெரியறப்பா. நீ எல்லாம் நம்ம ஆளுங்கதான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. வேர்த்து விறுவிறுத்து போச்சு இன்னைக்கு. ஓவர் வெயில் வேற இங்க. இப்பதான் ஆரம்பிக்கும் போது பரவாயில்ல, நல்ல குழுகுலுன்னு இருக்குன்னு சொன்னேன். என்னடா லூசு பையன் மாதிரி பேசிருக்கிற? அது அப்படித்தான். ஏன்னா இது கலவரமான குக்கிங் ஷோ. ஆவுட இத வேற சொல்லிக்கிறேன். ஐயோ ஐயோ. சரி ஓகே, இத வந்து கட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நண்டு வெந்துகிட்டு இருக்கு. வேகிறதெல்லாம் போட்டோம்னா 3 மணி நேரம் போடணும். ஆமா, பெப்பர் போட மறந்துட்டோம். எதுக்கு பெப்பர் போட்டோமா போன வாட்டி? ஆமா, மிளகு போடுவாங்களே, மிளகு தூள். போட மாட்டாங்க, பரவாயில்ல. சில நாள் போடுவாங்க, சளி இருந்தா போடுவாங்க. நமக்கு சளி இல்ல. சளி இருக்கு, எனக்கு இருக்கு. எடுத்துட்டு உனக்கு தானே இருக்கு, எனக்கா இருக்கு. நான் எடுத்துட்டு வர மாட்டேன். என்னை அனுப்பிவிட்டு நீங்க இப்ப நான் போய் எடுத்து வந்தா உன்னால பேச முடியாது, ஏன்னா என்கிட்ட மைக் இருக்கு. இன்பா ஒரு கறி துணி இன்பா.
அவ்வளவுதான். பெப்பரும் கறி துணி மட்டும். என்னடி சொல்லு. அவ்வளவுதான்டி. ஐயோ டைம் ஆகுது. பெப்பர் என்னைக்கு இதாகிறது? பெப்பர் கறி துணி அடுத்து அவ்வளவுதான்டி. அது மொத்தமா சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு நடக்கும் ஐயோ அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நோட்டை எடுத்து வர காமெடி பண்றானா? ஐயோ சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. 75 years later. ஐயோ ஒரு இன்னொன்னு எடுக்கணும்பா. எடுத்து அப்ப. வரியா? இரு, இரு. என்ன, மொத்தமா போய் சேர்ந்துடுறேன் நானு. இவ்வளவு டென்ஷன் ஆகாத. போடு எடுத்து. எங்க பெப்பர் வாசனையா தான் இருக்கு. பத்தியா ரெட் கலர் ஆயிடுச்சு. இன்னும் பிரிக்கவே இல்லையா? பத்தியா ரெட் கலர் ஆயி போச்சு. இங்க பாரு ப்ளூ கலர் ரெட் ஆயிடுச்சு. எங்க அந்த ப்ளூ கலரு? அப்புறம் எதுக்கு கொஞ்சம் நான் அளவா அளவா போடு. அளவா அளவா அளவா. அப்புறம் எதுக்கு நான் கேட்டு ப்ளூ கலர் வந்து சண்டை போட்டு வாங்கினாங்க. ப்ளூ கலர் நண்டுலாம் நண்டை போடல. ப்ளூ கிராப் வேணும். அதுதான் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். கேட்டு வாங்கணும். அவ்வளவுதான். நல்லா பெப்பர் இது பண்ணுது. ஐயோ குத்தா அந்த நண்டை. ஏன் வலிக்குமா நண்டுக்கு? என்ன ஒரு புத்திசாலித்தனம். பேசாது. ஏன்னா நாங்க சாப்பிட்டாலும் எங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. நான் அதை நோகடிக்காம அலேக்கா அப்படி சாப்பிடுவேன். பார்க்கலாம். நண்டு வந்து சீக்கிரமா வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் மத்த யூடியூப் சேனல்ல எல்லாம் சொல்லுவாங்க. நாங்க உண்மையை தான் சொல்லுவோம். ஏன்னா இது கலவரமான கொஸ்டின். 20 மினிட்ஸ் ஆகும் நண்டு வேக. 20 to 25 மினிட்ஸ் ஆகும். உப்பு உப்பு பத்தல. பத்தல. நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த வாட்டி. மட்டும் 1/2 கிலோ வச்சிருக்க சண்டை போடியா? இன்னும் கொஞ்சம் போடு லைட்டா. பெப்பர் கூட கொஞ்சம் போடலாமோ? போடு. காரம் இல்ல. சில்லி பவுடர் போடல. கொஞ்சம் திருப்பி எது எப்பப்ப போடுறோம்னு தெரியாது. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதான் அப்பப்போ போட்டுக்க. கண்டதை போட்டுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் எங்களால எதுன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? ஐயா குழம்புக்குள்ள முக்கிய எடுத்தேனே. கறித்துணி குழம்புல முக்கிய எடுத்திருக்கேன். அந்த கறித்துணி 15 வருஷமா துவைக்காம பாரம்பரியமா உங்க குடும்பத்துல பரம்பரையா யூஸ் பண்ணது. அதான் நான் சாப்பிட மாட்டேன். அதான் சொல்லிட்டு இல்லாட்டி வாமிட் எடுத்து கொடுத்தாலும் இன்னைக்கு நான் அந்த நண்டை ஒரு புடி பிடிக்காம விட மாட்டேன். நான் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். அவங்களாவது கண்டுக்கிறாங்களான்னு பாக்குறேன். அவங்க கிட்ட பேசினா ஏன்னா இதெல்லாம் போடவே மாட்டோம். அதனாலதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவை இல்லாம. ஆமா போச்சுக்கிட்டான்னு இருக்கு. நீ பேசிக்கிட்டே போனேன்னா எவ்வளவு நேரம் வீடியோ போடுவேன்? சாப்பிடு. சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்ல வேண்டியதானே? சாப்பிடு. அள்ளி வாயில போடு. நீ தின்னு போ. நல்லா பப்பரப்பான்னு விரிச்சு வச்சு உட்காந்துக்கிட்டு எனக்கு கால கீழே வைத்தியக்காரி எனக்கு பேசுவாங்க. உனக்கு வராது. நான் எங்க வேணா வைப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? டீசெண்டா உட்கார மாட்டான். ஏன்னா இது கலவரமான குக்கிங் ஷோ. நான் அவளே சொல்லிக்குவான். உட்கார மாட்டேன். நான் பெற்ற இன்பம் பெருக வையகமேன்னு சொல்லிட்டு இப்ப இத ஊதாம எனக்கு கொடுத்து சுட வைக்காம பரவாயில்ல ஊதுறானா சுத்தமா குடிச்சேன்னு அர்த்தம். சுடுது. நான் ஊதிக்கிறேன். விட்டுறேன். நான் ஊதிக்கிறேன். விடு. இப்பதான் ஒரு பெருமையா பேசுறேன். சரி ஓகே. என்ன பத்தல? நல்லா இருக்கா? சூப்பராக்கா? அப்படி சொல்ல முடியாது. ஓகே. அவசரத்துக்கு திருப்பி என்னால போய் நடக்க முடியாத காரணத்தால இங்க இந்த குண்டா இருந்துச்சு பாத்தீங்களா? நண்டு கழுவுன குண்டா. இதுலயே இப்படி ஊத்தி கழுவுறோம். இப்படி புடியணும். மூஞ்சியெல்லாம் இப்படி வச்சாத. வச்சா திங்க கூடாது. ஆனாலும் பரவாயில்ல திங்க தானே போற. பிறன்னு இத வந்து இப்படி சோத்தாங்க இதையும் பீத்தாங்க இதையும் சேர்த்து பீத்தாங்கை இல்லடி, அது பீத்தாங்கை. கேட்டேன். இந்த கரெக்ஷன் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது கலவரமான குக்கிங் ஷோ. சரி ஓகே. என்ன இந்த பீத்தாங்கை என்னன்னு கரைஞ்சி விடுவேன். சரி ஓபன் பண்ணி போட்டுக்கலாம். திருப்பி சுத்த வைக்க கூடாது. நல்லா புடி. இது மலை சாரல். வேணாம் வேணாம் வேணாம். மொத்தமா போடு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? வந்து டேஸ்ட் பாருங்க. நண்டு நண்டு எடுத்து வை. வண்டு 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 குழம்பு வண்டு குழம்பு வண்டு வண்டு குழம்பு. யாரும் கண்டுக்காதீங்க உன. என்ன கர்மம் இது? கர்மம் இல்லைங்க, குருமா. இது ஃபுல்லா சாப்பிட்டு தான் இருக்கு. பக்கா பக்கா. நண்டு சுடுதே. சூப்பர். எங்க எங்க எனக்கு மார்வலஸ். இரு குடுக்குற அடுத்து உனக்கு.
கட்டிட்டியா கொஞ்சம் சூடா டென்ஷன் ஆக்குறா நீ இவ குடு திருப்பி அப்படியா சுடுது மாதிரி இருக்கு. சரி ஓகே நான் சாப்பிட்டே இருப்பா இருங்க நான் காமிக்கிறேன். சரி கைஸ் இதுதான் நாங்க வச்ச நண்டு குழம்பு அருமையாக உள்ளது. இதுதான் இன்பா சாப்பிட்ற லட்சணம் பார்த்துக்கோங்க.